கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற அம்பிகை அடியார்களோடு அபிராமப்பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதி அப்படின்ற ஒரு பாடலை அடியேன் சொல்லும் இந்த ஒரு பாக்கியத்தை சொல்லி மாளாது. இது மாதிரி ஒரு அற்புதம், ஒரு பாக்கியம் எனக்கு நடக்குது வாழ்க்கையிலனா அதுக்கு அடியேனுடைய குரு பருத்தியூர் திரு சந்தானராமர் அவர்களுடைய ஆசி மட்டுமே காரணம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பாடலுக்கும் அவ்வளவு அற்புதமான உரையை அடியேனுக்கு சொல்லி கொடுத்துருக்கார். நிறைய உரையாளர்கள் இருக்கிறார்கள். அபிராமி அந்தாதிலாம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நல்லன எல்லாவற்றையும் கொடுக்கும் ஒரு அற்புதமான ஒரு பயணம். அதில் இன்று பாடல் 67. சில சமயம் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கிட்ட அன்பா சொல்லுவோம், நீ நல்லா படிச்சனா பெரிய வேலைக்கு போவ, நிறைய பேருக்கு உதவி பண்ணுவ, ஏழைகளுக்கெல்லாம் கொடுப்ப, நீ நல்ல பணக்காரனாக இருப்ப, காரில் போவ, பெரிய வீட்டில் இருப்ப, நினச்சதை சாப்பிடுவ, அதெல்லாமும் சொல்லுங்கள். ஆனால் இல்லாதவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண முடியும், உனக்கு யாராவது உங்ககிட்ட பசின்னு கேட்டால் உடனே கொடுக்க முடியும் அப்படின்ற அந்த தர்ம சிந்தனையையும் நாம் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். சரி, இப்போ இது மாதிரி சொல்லுவோம். சில சமயம் என்ன பண்ணுவோன்னா, கொஞ்சம் கோவமாக இருக்கும் பொழுது நீ படிக்கலைன்னு வச்சுக்கோயேன், எங்கேயாவது வேலையே இல்லாமல் உட்காந்துட்ருப்பேன். அந்த காலத்துலலாம் சில பேர் சொல்லுவாங்க, ஆடு மாடு மேய்க்க போவேன். ஆடு மாடு மேய்க்கவும் ஒரு திறமை வேணும் இல்லையா? ஆனால் அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, வேலையே இல்லாமல் சுத்த போகிறவ, சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவேன், வீடெல்லாம் இருக்காது, 2 ரூபாய்க்கு யார்கிட்டலாம் கேட்ப தெரியுமா, நாங்கள் உலகத்தில் இல்லைனா அம்மா அப்பாலாம் ஒரு கடிந்து சொல்லுவார்கள். ஒன்று அந்த ஒரு கல்வி உதாரணம் எடுத்துக்கோங்க. அதனால் கிடைக்கக்கூடியவற்றை சொல்லி ஊக்கம் கொடுக்கறது ஒரு விதமான அணுகுமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று அது கிடைக்கலன்னா எவ்வளோ பிரச்சனை, அதை சொல்லி புரிய வைக்கிறது இன்னொரு விதமான அணுகுமுறை. ஒரு அம்மா வந்து 2மே பண்ணுவாங்க. டே நீ படிச்சுட்டனா நல்லா இருக்கலாம், படிக்கலைன்னா ரொம்ப கஷ்டப்படுவடா, இவங்க கிட்டலாம் போய் கேட்கணும்டா, என்கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன், எனக்கு இது கொடுங்களேன்னு கேட்கணும், இதெல்லாம் தேவையா? நம்ம இன்னொருத்தர்கிட்ட கேட்கக்கூடாதுல்ல, அந்த நிலை வரக்கூடாதுல்லன்னு அதில் வரக்கூடிய எதிர்வினைகளை சொல்லி அதுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு உதவி பண்ணுறது. இப்படி தான் 2. இதில் பாடலில் இது ஒரு அம்மா மாதிரி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அம்பாளை மறந்தவர்களுக்கு என்ன இருக்கும், தோத்திரம் செய்து தொழுது மின்போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும், மனத்தில் வையாதவர் வன்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உழலா நிற்பர் பார் எங்குமே. இதை படிக்கும் பொழுது எப்படின்னா, இது வந்து இதை அம்பாளை வணங்கலைன்னா என்ன கிடைக்கும்? இவ்வளோ பாடல் 66 பாடல்கள் என்ன வணங்கினா இது கிடைக்கும், இந்த பாடல் சொன்னால் இந்த மாதிரி இருக்கும், இந்த பாடல் சொன்னால் இந்த வரம் கிடைக்கும், இந்த வளம் கிடைக்கும், இப்படிலாம் சொன்னவர் 67 வணங்கலைன்னா என்ன இருக்கும் அதையும் நீ தெரிஞ்சுக்கோ. தோத்திரம் செய்து, தோத்திரம்னா தெரிஞ்ச பாடல்கள். அபிராமி அந்தாதியில் ஒரு பாடலை அரை நிமிஷம் உருகி சொல்லி நீங்கள் வேண்டுங்களேன், அம்பாள் உங்க கூட இருப்பாள். தோத்திரம் செய்து தொழுது, சில பேர்லாம் ரொம்ப நிறைய பூஜைகள் செய்து தொழுவார்கள். மின் போலும் நின் தோற்றம், அவளுடைய தோற்றத்தை ஒரு மின்னல் மாதிரி கொஞ்சமாவது நினைக்கணுமா. இதை தான் மாணிக்க வாசகர் சிவபெருமானுக்கு பாடும் பொழுது, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான், இமை பொழுது கூட நீ நீங்க மாட்டேன்றார். ஆனால் அதே அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு, சரண கமலாலயத்தில் அரை நிமிட நேர மட்டில் தவமுறை தியானம்ன்றார். அரை நிமிஷம் கூட முருகா உன்னுடைய பாதங்களை மனசுல நினைக்கலனா நான் எவ்வளோ ஒரு மூடன்றார் அவர். அதே தான் சொல்றார், கொஞ்சம் ஒரு நிமிடம் அரை நிமிஷம் அம்பாளை நினைச்சு ஒரு பாட்டாவது சொல்லுங்க, தொழுங்கள். அப்படிலாம் பண்ணலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்னாகும்? அப்படி இல்லாதவர்களுக்கு முதல்ல வன்மை, வன்மைனா வள்ளல் தன்மை, கொடுக்கிற புத்தியே இருக்காதான். என்ன இருந்தாலும் நம்மளே வச்சுக்கலாம், எனக்கு வேணும் எனக்கு வேணும், கொடுக்கறது தான் ரொம்ப அற்புதமான தன்மை. வள்ளல் தன்மை, கொடுக்கிற தன்மை இருக்காது. அவங்க குலம், அவங்க குலத்துக்குன்னு ஒரு பெருமை இருந்திருக்கலாம், அது போயிடும். கோத்திரம், கோத்திரம்னா அதுவும் இது அந்த ஒரு குடும்பம். கோத்திரம்னா குலம் மட்டும் இல்லை, கோத்திரக்காரர்கள்னே சொல்லுவாங்க, பங்காளிங்க, எல்லாருக்குமான ஒரு பெருமைகள். அது இவங்களுக்கு இருக்காது, அந்த குடும்பத்துக்கே இருக்கிறது ஒன்று குலம், தாத்தா முப்பாட்டனார் அந்த பாட்டனார். கோத்திரம்ன்றது அந்த குடும்பம், பெரிய அளவு பங்காளிகளோடு சேர்ந்து இந்த குடும்பம் இன்னார் குடும்பம், இது இவங்களுடைய பங்காளிங்க அப்படின்னு இருக்கிற இடத்துல உங்களுக்கு மட்டும் பழி வரும். கல்வி குணம் குன்றி, கல்வி கற்றவர்களுக்கான அந்த குணமெல்லாம் போயிடும். போய் நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உழவா நிற்பர் பார் எங்குமே.
எப்படியா வீடு வீடாக போய் எனக்கு அது கொடுங்களேன் இது கொடுங்களேன்னு கேட்குற நிலைமைக்கு வந்துடுவோம். குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், காசு கொடுங்க. சாப்பாட்டுக்கு இல்லை, உடல் சார்ந்த ப்ராப்ளம், அதுக்கு மாத்திரை வாங்கணும், துணிமணிங்க வாங்கணும். யார்கிட்டையாவது கடன் கேட்குற, அந்த காலத்தில் வீடு வீடாக போய் கேட்பாங்க, இன்றைக்கி ஃபோனில் எப்படியோ, ஆனால் கடன் கேட்குற அந்த நிலைக்கு, இன்னொருத்தர்கிட்ட யாசகம் செய்யும் நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு விடுவோம். பட்டினத்து சுவாமி இதே ஒரு கருத்து ஒப்பான ஒரு பாடல். கரவோடு நின்றார் கடிமனையில் கையேந்தி இரவோடு நிற்பித்ததெம்மை அறவோடு மோட்டாமை பூண்ட முதல்வனை முன் வணங்க மாட்டாமை பூண்ட மனமே அப்படின்றத இன்னொரு புலவர் சொல்றாரு. பட்டினத்து சுவாமிகள் என்ன சொல்றாரு? ஆற்றோடு தும்பை அணிந்தாடும் அம்பலவாணர் தம்மை, அவர் நடராஜரை சொல்றார், தம்மை போற்றாதவர் கட்கு அடையாளமுண்டே இந்த பூ தலத்தில் சோற்றாவியற்று சுகமற்று சுற்ற துணியும் அற்று ஏற்றாலும் பிச்சை கிடைக்காமல் கற்றிருப்பார்களே. அம்பலவாணன் அப்படியே அழகான மலர்களை சூடிய நடராஜ பெருமானை மறந்தவர்களுக்கு சுகம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இந்த பூ உலகத்தில் அவங்களை எப்படி அடையாளம் பார்க்கலாம்? எதுவுமே இல்லாமல் எல்லாத்துக்கும் எல்லார்கிட்டையும் கேட்பாங்க, ஆனால் யார்கிட்டையும் கிடைக்காது. அப்படி யாராவது கேட்டு கிடைக்கலன்னா அவங்க சுவாமியை மறந்தவர்கள்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ சுவாமியையும் அம்பாளையும் மனத்தில் இருத்தி அரை நிமிஷமாவது, எவ்வளோ நேரம் வேண்டும், அதாவது ஆங்கிலத்தில் ஒன்று உண்டு, குவாலிட்டி குவான்டிட்டி. குவான்டிட்டினா 5 ஹவர் சுவாமி பூஜை பண்ணுறேன்னு 5 ஹவரும் மனசு நல்ல பூவாக இருக்குது, வாசனையாக இருக்குது, அங்கே ஏதோ அழகான நல்ல ஒரு கேசரி ஸ்மெல் வருது, ஏலக்காய் ஸ்மெல்லோட, இங்கே ஏதோ ஒரு நல்ல ஸ்மெல் வருது, அப்பா இவங்கெல்லாம் வந்திருக்காங்களா என் பூஜையை பார்க்க, இந்த ரிட்டன் கிஃப்டெல்லாம் அடுக்கி வைக்கணும், நல்லா பிரம்மாண்டமாக பண்ணுறேன், எல்லாரும் பார்க்கட்டும் நான் எப்படி பூஜை பண்ணுறேன். 5 மணி நேரம் நான் இப்படியே நினச்சாலும் அதுக்கு பயனில்லை. அரை நிமிஷம் யாரும் இல்லாமல் ஜீவாத்மா நம்ம, பரமாத்மா கடவுள், அப்படியே கூட பேசி ஒரே ஒரு பாடல் அரை நிமிஷம் உள்ளம் உருகி வேண்டினா போதும், நமக்கு குலம் செல்வம் எல்லாமே கூட இருக்கும். இதை தான் சொல்கிறார்கள். இப்போ தெய்வ பக்தியோடு இருப்பது வாழ்க்கையில் எல்லாம் கொடுக்கும். தெய்வத்தை மறந்தால் ஆரம்பத்தில் எதுவும் நல்லா இருக்குமேன்னு தோணும், ஆனால் இப்போ எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக கூட இருப்பாங்க, தெய்வத்தை மறந்துருக்காங்க, பணக்காரங்களாக இருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேற எங்கேயாவது அவமானங்கள் நடக்கும், சுற்றி அசிங்க பேர் இருக்கும், ஏதாவது ஒன்றை அவர்கள் இழப்பார்கள். அப்படி அவர்களுக்கு பிடித்த ஒன்று அவர்களை விட்டு நீங்கிக் கொண்டே இருக்கும். இதுதான் உண்மை. தெய்வத்தை நினைத்தால் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும் என்ற அற்புதமான பொருள் கொண்ட இந்த பாடலை படித்து தெய்வ சிந்தனையோடு அம்பிகையின் அருளை பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.